الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، بل هو آيات بينات في صدور الذين أوتوا العلم وما يجحد بآياتنا إلا الظالمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு தடவை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் 9 ரமதான்களைத்தான் சந்தித்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த ஃபர்லான நோன்புகளை விட அதிகமான நோன்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான நோன்புகளை நோற்றார்கள். ஃபர்லான நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலாக நோற்ற சில நோன்புகளை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டாயப்படுத்தியிருந்தார். ரமதான் கடமையாக்கப்பட்ட விதம் அதுதான். ஆஷூராவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தான், மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் ரமதான் மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் கட்டாயமாக கடமையாக ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 9 ரமதான்களைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பென்பது ஒரு கஷ்டமான, ஒரு சிரமமான, மனிதனால் விட முடியாத சில விடயங்களை அல்லாஹ் விட சொல்லி நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, வருடத்தில் ஒரு தடவை செய்ய வேண்டிய வணக்கம் தான் நோன்பு. ஹஜ் என்பது காசை செலவழிக்க வேண்டும், உடம்பினால் செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம். அது ஆயுளில் ஒரு தடவை நடைபெற வேண்டும். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜையும் நோன்பையும் அல்லாஹ் பேசுகின்ற போது ஏனைய தொழுகை ஜகாத்தை பற்றி பேசுவதை விட சற்று வித்தியாசமாக அல்லாஹ் பேசுகிறான். ஏனென்றால், ஒருவர் ஹஜ் செய்கிறார், காசை செலவழித்து அது முறையாக செய்யப்படாவிட்டால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும். மனிதனுடைய காசு வீணாகிவிடும். உடம்புடைய வலி வருத்தங்கள் வீணாகிவிடும். அதனால ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அதிம்முல் ஹஜ். நீங்க ஹஜ்ஜ பூர்த்தியாக செய்யுங்க. தொழுகைய சொல்றான், நீங்க தொழுங்க, ஜகாத்தை கொடுங்க. கண்ணியமானவர்களே, அது ஒரு நாளைக்கு 5 தடவை. ஆனா நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை செய்யற ஹஜ்ஜ ஒழுங்கா செய்யுங்க, பூர்த்தியா செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜ பத்தி சொல்றான். உங்களோட காசியும் உங்களோட உடம்போட சக்தியும் வீணாகிடக்கூடாது. அதே மாதிரி தான் நோன்பையும் அல்லாஹ் சொல்றான்,
அத்திம்முஸ் ஸியாம இலல் லைல், உங்களோட நோன்புகளை பூர்த்தியாக, ஹஜ்ஜை எப்படி நீங்க பூர்த்தியாக செய்றீங்களோ, செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்றீங்களோ, நான் லட்சக்கணக்காக செலவழிக்கிறேன், பல நாட்கள் நாட்டை விட்டு போறேன், உடம்புக்கெல்லாம் வலி வருத்தங்களை தாங்குற, அந்த ஹஜ்ஜி வீணாகிடக் கூடாது, அதையும் முறையாக செஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி அல்லாஹ் நோன்பு வெறும் தாகமாக, பசியாக, சிரமமாக இந்த நோன்பு மாறிடக்கூடாது. நன்மையற்ற நோன்பாக, உலகத்திலும் மறுமையிலும் பிரயோசனம் இல்லாத, பயனில்லாத நோன்பாக உங்களோட நோன்பு மாறக்கூடாது என்றதுக்காக அல்லாஹ் சொல்றான், நோன்ப முறையாக கேட்டு கம்ப்ளீட்டாக பிடிங்க. அதுல ஒரு குறை வந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு நோன்ப பிடிச்சாரு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நோன்பை திறந்துட்டாரு பாங்க சொல்றதுக்கு, அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால அல்லாஹ் சொல்ற, மனிதர்களை நீங்கள் சிரமப்படுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள், அதை முறையாக செய்யுங்கள், முறையாக பிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கடமையாக்கப்பட்ட எந்த கடமைகளையும் ஒரே இடத்தில் தொடர் ஆயத்துக்களில் அல்லாஹ் பேசவில்லை, நோன்பை தவிர. தொழுகையை பற்றி பேசுகிறான், தொழுகையுடைய ரக்காத்துக்கள் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஹஜ்ஜை பற்றி பல இடங்களில் பேசுகிறான், முழுமையாக ஹஜ்ஜுடைய வழிகாட்டலை குர்ஆனில் அல்லாஹ் காட்டவில்லை. ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஜகாத்தை பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா மிக அழுத்தமாக பேசுறது, இந்த ஜகாத் யாருக்கு போய் சேரணும் என்றதை அல்லாஹ் பேசுகிறான். என்ன காரணம்? ஜகாத் என்பது பணத்தோட சம்பந்தப்படக்கூடியது, காசோட சம்பந்தப்படக்கூடியது. எங்க பணம் காசு என்று வருமோ அங்க அநியாயம் நடக்கும். பேணுதலாக தொழுவாங்க, நோன்பையும் பிடிச்சிருவாங்க, ஹஜ்ஜையும் செஞ்சிருவாங்க, அது அவங்களோட கடமை. ஜகாத் என்பது இன்னும் ஒருவரோடு சம்பந்தப்படும். தகுதி இல்லாத ஒருவருக்கு இந்த ஜகாத் போய் சேரக்கூடாது. தகுதி இல்லாத ஒருவருக்கு ஜகாத் போய் சேர்ந்தா உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய தகுதியான ஏழைகளுக்கு நீங்க அநியாயம் செய்றீங்க. அதனால கண்ணியமானவர்களே, ஜகாத் எதிலிருந்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் ஆழமா பேசல. ஆனா ஜகாத் யாருக்கு போய்த்து சேரணும், யாருக்கு எவ்வளவு போகணும் என்றதை, எப்படி பிரிக்கணும் என்றதை அல்லாஹ் பிரிச்சு தாரான். என் காசென்று வரக்கொள்ள மனிதன் மிகவும் ஜம்மா, மனிதனுக்கு உலகத்தில் ஆக விருப்பமான ஒன்றுதான் காசு. அது இயல்பான ஒரு விஷயம். அதனால கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கிறவங்களும் அநியாயம் செஞ்சிடப்படாது. தகுதியானவங்களை தேடி கொடுக்கணும் என்றதுக்காக, தகுதியானவங்க யாரு, யாருக்கு போயிட்டு சேரணும் என்றத அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களுடைய, ஒவ்வொரு கூட்டத்துடைய பெயரை அல்லாஹ் பன்மையாக சொல்லி இவங்களுக்கு தான் போய் சேரணும் என்றதை அல்லாஹ் பேசுறான். யாருக்கும் அநியாயம் நடந்துடப்படாது. அதே மாதிரி கண்ணியமானவர்களே, அனந்தர சொத்து, அனந்தர சொத்து அல்லாஹு தஆலா அவன் தான் பிரிச்சுக்கிறான். அக்கௌண்டன்ட் தேட தேவையில்லை, ஆடிட்டர் தேவையில்லை. அனந்தர சொத்து, கணவன் மௌத்தாயினா பிள்ளையோட மௌத்தா போனா மனைவிக்கு எவ்வளோ, மனைவி மௌத்தா போயிட்டா பிள்ளையோட மௌத்தா போனா எவ்வளோ, பிள்ளை இல்லாம மௌத்தா போனா எவ்வளோ, கூட பிறந்த சகோதரனுக்கு எவ்வளோ, தந்த வழி சகோதரனுக்கு எவ்வளோ, தாய் வழி சகோதரனுக்கு எவ்வளோ, பிள்ளைக்கு எவ்வளோ, மகளுக்கு எவ்வளோ, 2 மகள் இருந்தா எவ்வளோ, 2 தங்கச்சி இருந்தா எவ்வளோ. ஏன்? அனந்தரம் என்றது காசு, காணி, பூமி, நிலம், வீடு, கடை, பணத்தோட சம்பந்தப்படுது. எங்க பணம் என்று வருதோ அல்லாஹ்க்கு தெரியும், அங்க அநியாயம் நடக்கும். ஒரு பிள்ளைக்கு கூட, ஒரு பிள்ளைக்கு குறவு, மூத்த மகனுக்கு கூட கடைசி பிள்ளைக்கு இல்ல, அநியாயங்கள் நடக்கும் காசுல. அதனால காசோட சம்பந்தப்படுறத, தொழுகையுடைய ரக்காத்தை கூட அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. அங்க யாருமே அநியாயம் செய்ய மாட்டாங்க, நபி அவங்க சொன்ன மாதிரி அதை செய்வாங்க. ஆனா தொழக்கூடியவர்களும் அனந்தர சொத்தில் அநியாயம் செய்வார்கள், ஜகாத்தில் அநியாயம் செய்வார்கள். அதனால் ஜகாத்தை அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கிறான். அனந்தர சொத்தை மிகவும் தெளிவாக அல்லாஹு தஆலா பிரித்து கொடுத்திருக்கிறான்.
மூன்றாவது பொது சொத்து கனிமத். யுத்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து கனிமத்துடைய சொத்து காசோடு சம்பந்தப்பட்டது. நபி அவர்கள் வாழக்கூடிய காலம், சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், நீதமானவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், கனிமத்துடைய பொருளை நீங்க எப்படி பிரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு, போர்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு எவ்வளவு, பொதுமக்களுக்கு எவ்வளவு, சுஹதாக்களுக்கு எவ்வளவு, அல்லாஹ் கனிமத்தையும் பிரிச்சு காட்டியிருக்கிறான். இவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும். ஏன்? அது காசு பணத்தோட சம்பந்தப்படுது. அதனால அல்லாஹ் அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்று அவனே பிரித்து கொடுத்திருக்கிறான். அடியார்கள் பிரிக்கின்ற போது ஏற்றத்தாழ்வாக நடப்பார்கள், ஏற்றத்தாழ்வாக நடப்பார்கள், பக்க சார்பாக நடப்பார்கள், சுயநலமாக பிரிப்பார்கள், குடும்பம் என்று பார்ப்பார்கள், புறத்து என்று பார்ப்பார்கள். அதனால அல்லாஹ் இந்த மூணு விஷயங்களையும், பணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஜகாத், பணத்தோட சம்பந்தப்படக்கூடிய அனந்தர சொத்து, பணத்தோட சம்பந்தப்படக்கூடிய கனிமத்துடைய பொருட்களுடைய அதை எப்படி பிரிக்கணும் என்றது அல்லாஹ்வை பிரிச்சு தாரா. தந்துட்டு என்ன சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது நான் போட்ட சட்டம், இது நான் தான் உங்களுக்கு பிரிச்சு தாரேன், இதுல யாருக்கும் அநீதி இல்ல, அநியாயம் இல்ல, நேர்மையா பிரிச்சிருக்கிறேன். நான் பிரிச்சு தாரத்துக்கு மாற்றமாக நீங்க யாராவது நீங்க நினைச்ச பிரகாரம் பிரிச்சு யாருக்காவது அநியாயம் செஞ்சீங்களா, அது உங்களோட சொத்தாக இருந்தாலும் சரி, அனந்தர சொத்தாக இருந்தாலும் சரி, நீங்க அநியாயக்காரர்கள், நீங்க தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பேசுறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட நோன்பு அது வருஷத்துல ஒரு தடவை செய்யப்பட வேண்டிய அமல அது முறையாக செய்யப்படணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏனைய கடமைகளை பேசுறத போல நோம்ப பேசல. நோம்ப அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்று ஆரம்பித்து லஅல்லஹும் யத்தகூன் என்று முடியக்கூடிய வசனம் வரைக்கும் தொடராக அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறான். ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும், யார் பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும், நோன்பை விடக்கூடியவர்கள் யார், விட்டால் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் விரிவாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான், தொடராக பேசியிருக்கிறான். கண்ணியமானவர், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நோன்பாளியுடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பாளி ரமதானுடைய காலத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்ட வேண்டிய 3 விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான். நோன்புடைய பெரும்பாலான பகுதி பெய்து வார சனி, நாளை அல்ல வார சனி பெருநாளாக இருக்கக்கூடும் பெரும்பாலும். கண்ணியமானவர்களே, பெரும்பாலான பகுதி வைத்து நோம்புல கொஞ்சம் தான் மிஞ்சிருக்குது. கடைசி கட்டம் கண்ணியமானவர்களே, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், எங்களுடைய நன்மைகள் எழுதப்படுறது, எங்களுடைய முடிவுகள் அல்லாஹ்வால தீர்மானிக்கப்படுறது கடைசி கட்டத்தில். எனவே கண்ணியமானவர்களே, கடைசி கட்டம் 20 நாள் நல்லா தொழுதோம், 20 நாள் நல்லா ஓதினோம், 20 நாள் நல்லா சதக்கா கொடுத்தோம் என்று திருப்தி அடையக்கூடிய கட்டம் அல்ல. அந்த 20 நாள்கள் அல்லது 25 நாட்கள் நாங்கள் செலவழித்ததை விட எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பயந்து நாங்கள் கழிக்க வேண்டும். ஏன்? செய்யப்பட்ட அமல்கள் ஒன்று வீணாகிடக்கூடாது. பயப்பட வேண்டிய கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம், தௌபாவுடைய கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். செய்யப்பட்ட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமான அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா 3 அமல்களை சொல்றான். ரமலான்ல நாங்க இப்ப சுய பரிசோதனை செய்யணும். ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு செய்யறல்ல, ரமலான்ல செய்யணும் சுய பரிசோதனை. இந்த 24 நாளை 23 நாட்களை 23 நோன்புகளை எப்படி கழிச்ச? முதலாவது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நோன்பை பத்தி பேசக்கூடாது அல்லாஹ் சொல்றான், இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோடு தொடர்பு படணும். எத்தனை ஜுசுக்கள் அல்லது எத்தனை குர்ஆன்களை நாங்கள் தமாம் செய்திருக்கிறோம், ஹத்தம் செய்திருக்கிறோம், ஓதி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அல்லாஹ் துஆவை பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான். நோன்பை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் விசேஷமாக இந்த மாதம் துஆவுடைய மாதம். துஆவில் உங்களுடைய நேரம் கழிக்கப்பட வேண்டும், செலவழிக்கப்பட வேண்டும். துஆ எந்த அளவுக்கு துஆ செஞ்சிருப்போம்.
ஏன் இடங்கள் அல்லாஹ் சொல்றான் துஆவை பத்தி சும்மா பேசுறான். இங்க என்ன சொல்றான்? நோன்பை பத்தி பேசக்கூடிய நேரத்துல நீ கேட்டா தான் நான் தருவேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் சொல்றான் சும்மா தர மாட்டேன், கேளு தாரே. எனவே துஆவோடு தொடர்பு படுவோம் எஞ்சிருக்கக்கூடிய காலத்திலே. மூன்றாவது கண்ணியமானவர்களே, அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். நோன்பை பத்தி பேசக்கூடாது அல்லாஹ் பேசுறான். நீங்க பள்ளிவாசல்ல இஅ்திகாஃபில் இருக்க வேண்டும், இருக்கும் போது என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் பேசுறான். இஅ்திகாஃப் கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதோட ரமதானுடைய காலம் மஸ்ஜிதோட அதிகமாக தொடர்பு பட வேண்டும். மஸ்ஜிதோட ரமதானுடைய மாசம் எங்களுக்கு அதிகமாக தொடர்பு பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனோடையும் தொடர்பு பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, குர்ஆனோட எப்படி தொடர்பு? குர்ஆன ஓதாட்டியும் தராவீஹ்ல குர்ஆனை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம், கியாமுல் லைல குர்ஆனை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல மஸ்ஜிதோட எங்களோட தொடர்பு, ரமதான்ல எங்களோட தொடர்பு அதிகமாக மஸ்ஜிதோட இருக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல மஸ்ஜிதோட தொடர்பு பட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தில் ஒரு மனிதர் யாரு? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பு பட்டிருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா நாங்க விரும்பியோ விரும்பலையோ ஒரு நாளைக்கு 5 தடவை பள்ளிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வழிகாட்டுகிறான். 5 தடவை ஒரு நாளைக்கு வா. மஸ்ஜிதோட யாருடைய உள்ளம் சம்பந்தப்படுமோ, மஸ்ஜிதில் அதிகமான நேரம் எப்ப ஒருவருக்கு செலவழிக்கப்படுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்செய்தி சொன்னாங்க, அவர் நாளை மறுமையில மஹ்ஷருடைய மைதானத்தில் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். ஒவ்வொருவரும் மஹ்ஷருடைய மைதானம் ஒரு நாள் கூத்தல்ல. கேள்வி கணக்கு அவசரமாக வந்துவிடும். அல்லாஹ் அவசரமாக கேள்வி கணக்கு கேட்பான். கேள்வி கணக்குக்கு முன்னால கியூல இருக்கணும். அதான் மஹ்ஷர். 50,000 வருடம். அந்த நாள் அல்லாஹ் அவர் அழைச்சி அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். காரணம் என்ன? மஸ்ஜிதை நேசித்தார், மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தினார். உள்ளம், உடம்பல்ல, உள்ளத்தால் மஸ்ஜிதை நேசித்தவர். கண்ணியமானவர், அநேகமான உலமாக்களோட கருத்துப்படி இந்த கூட்டம் யாரு தெரியுமா? மஸ்ஜிதுல பின்னால நின்று தொழக்கூடியவங்க அல்ல, நின்று தொழுவிக்கக்கூடிய இமாம். நாங்க தொழுவிட்டு போயிருவோம். ஆனா ஒரு இமாம் 5 நேரமும் பள்ளியில, 24 மணித்தியாலும் பள்ளியில, லீவுக்கு போனாலும் பள்ளியில என்ன சரி முன்ன பின்னண்டா வீட்டுல இருப்பார் லீவுல, அவருக்கு தான் கோல். அதிகமாக மஸ்ஜிதோடு தொடர்புபடக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களுடைய இமாம்கள். மற்றவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், ஆனா முன் வரிசையில் இருப்பாங்க இமாம்கள். சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅத்தின்மார்கள் முத்துக்களால் செய்யப்பட்ட மேடையிலே இருப்பார்கள். எங்க அர்ஷுக்கு பக்கத்தில். அவங்களோட உள்ள மஸ்ஜிதோடு தொடர்புபட்டிருக்கிறது. அவங்க இமாமாக நின்று தொழுவிக்கிறதால தான் எங்களுக்கு 27 மடங்கு நன்மை. இமாமாக நின்று தொழுவிக்கிறதால தான் 27 மடங்கு நன்மை. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகளுடைய பணியாளர்கள் என்று நாங்கள் கருதக்கூடிய இமாம்கள், முஅத்தின்கள், அது மஸ்ஜிதில் டொய்லெட்டை கழுவக்கூடியவராக இருந்தாலும் சரி, சாதாரணமானவர்கள் கிடையாது. உயிரே இல்லாத மஸ்ஜிதுடைய மிம்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? ஈச்சம்பழ மரத்துக்கு மேலால, மரக்குத்திக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மிம்பர் இருக்கல்ல, ஒரு பொம்பளை மிம்பர் கட்டி கொடுக்கிறான். ஒரு பொம்பளை பள்ளிக்கு கிதுமத் செய்யறா, பள்ளிக்கு உதவி செய்யறா பொம்பளை. ஈச்சம்பழ மரக்குத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக்கிட்டாங்க. மிம்பர் கட்டப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளால் ஒரு குழந்தை அழுகின்ற ஒரு சத்தம். இது அற்புதம் என அறிவிக்கப்படாது. கல்லு நபி அவங்களுக்கு சலாம் சொல்லிச்சு, ஒட்டகம் நபியோட பேசிச்சு. இதெல்லாம் அற்புதங்கள். ஒரு குழந்தை அழுகுற சத்தம் பாக்குறாங்க. யாரும் குழந்தைகள் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, பக்கத்துல மிம்பர் அழுது கொண்டிருக்கு, மரக்குத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த மரக்குத்தியை அணைச்சி
தனக்கு பக்கத்துல வச்சு கொண்டாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரைக்கும் கட்டப்பட்ட மிம்பருக்கு மேலதான் நின்றாங்க. கட்டப்பட்ட மிம்பருக்கு மேலதான் நின்றாங்க. கடைசி காலங்கள்ல 60 தாண்டுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஈச்சம்பழ மரக்குத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தூரமாக்கினாங்களோ அதே ஈச்சம்பழ மரக்குத்தியில கையை வச்சு கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செஞ்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறங்கி அந்த ஈச்சம்பழ மரக்குத்திய அனைத்து எனக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கலண்டா கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த ஈச்சம்பழ மரக்குத்தி அழுது கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பள்ளியில பாவிக்கப்பட்ட ஈச்சம்பழ மரக்குத்திய கூட நபி அவங்க தூரமாக்கல்ல, தூக்கி வீசல்ல. இன்னைக்கு சில இடங்கள்ல எப்படி நிர்வாகம் மாறக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் மாறுற மாதிரி, டிபார்ட்மெண்ட்களுக்கு ஒவ்வொருத்தர புதிய ஆக்களை கொண்டு வர மாதிரி, இமாமுக்கும் முஅத்தின் 20 வருஷம் இமாமா இருப்பார், 30 வருஷம் முஅத்தின் இருப்பார், அவரை லீவு கொடுத்து அனுப்புற, நீங்க போங்க வேற இடத்துக்கு. அரசாங்கம் செய்வதே போன்றல்ல பள்ளி நிர்வாகம் என்பது அடக்கி ஆளக்கூடிய இடம் அல்ல, அது கண்ணியமான ஒரு பொறுப்பு என்று குர்ஆன் பேசுகிறது. அதனால் தான் அவர்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. அடக்கி ஆளக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது, கண்ணியமான பொறுப்பாக நிர்வாகத்தை நாங்கள் கருத வேண்டும். எனவே பள்ளிவாசலுடைய மிம்பரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒதுக்கவில்லை. ஒரு தடவை வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல்ல வளமையாக பள்ளிய தப்பும்முல் மசாஜித், பள்ளிய கூட்டக்கூடிய நீக்ரோ பொம்புல, கருப்பு பொம்புல, அடிமை அரபியே கிடையாது, பள்ளியை கிளீன் பண்ற பொம்புல. கண்ணியமானவர்களே, காணல பொம்புலைய. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, எங்க வளமையா பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய பெண்ணை காணல, எங்க போயிட்டா? சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நேத்து ராவ் மௌத்து, நாங்க அடக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதை இமாம்கள் அதை தொகுத்திருக்கிறாங்க. நபி அவங்க கோபப்பட்ட சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி நபி அவங்க சிரிச்ச சம்பவங்கள் இருக்குது, அதை இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. கண்ணியமான நபி அவங்க கோபப்பட்ட நிலைமைகள் உண்டுதான். பொம்பளோட ஜனாசாவை நாங்க அடக்கிட்டோம் யா ரசூலல்லாஹ், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபத்தோட கண் சோத்துச்சு நபி அவங்கள. அவள ஆதந்து மூடி அந்த பொம்பளோட ஜனாசாவை மௌத்தன்ற செய்தியை ஏன் எனக்கு சொல்லல? விஐபி இல்ல, நஜாசி மன்னன் அல்ல, குறைசி பரம்பரை அல்ல, நீக்ரோ பொம்புல, கருப்பு பொம்புல, பள்ளியில டாய்லெட் கழுவுற பொம்புல, பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய பொம்புல, ஏன் ஜனாசாக்கு சொல்லல? சில பகுதிகளில் பள்ளி இமாமுக்கு பின்னால 20 வருஷம் தொழுதிப்போம், இமாம் எந்த ஊர்னு கூட தெரியாது, இமாம்களோட நிலைமை எங்களுக்கு தெரியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமுடைய நிலைமை அல்ல, பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய மக்களை பார்த்து. ஒரு தரம் பள்ளியில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சில சஹாபாக்கள் வாராங்க, உடுப்பெல்லாம் கிழிஞ்சி தூணுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறாங்க, அவுரத்தெல்லாம் வெளிப்படுது, ஒளிஞ்சிருக்கிறாங்க தூணுக்கு பின்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விலகிட்டு, இவங்க ஏழைகள், தேவை உள்ளவங்க, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, கிழிஞ்ச உடுப்புகளோட வந்திருக்கிறாங்க. யார் இது? நபி பள்ளியில இமாம். தொலை வந்தவங்க ஊத்தோடு போட வந்திருக்கிறாங்க, அழுக்கோட வந்திருக்கிறாங்க. உடனே மிம்பர்ல ஏறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சாங்க, சதகாவை பத்தி பயான் செஞ்சாங்க, சதகாவை பத்தி பயான் செஞ்சாங்க. சஹாபாக்கள் வீடுகளுக்கு போனாங்க, ஒரு மூடை அப்படியே உடுப்பு, நாங்க வெள்ளம் வரக்கூடிய நேரத்தில் சேர்க்கிறோமே, ஒரு மூடை உடுப்பு, பாவிச்ச உடுப்பு, புதிய உடுப்பு, ஒரு பேக்ல கொஞ்சம் காசி, ஒரு மூடை கோதுமை மாவு, ஒரு மூடை ஈச்சப்பழம். சஹாபாக்கள் உடனே சேர்த்தாங்க. யாருக்கு? பள்ளி இமாமுக்கல்ல, பள்ளியில தொலை வந்த ஒரு சாதாரண மனிதர் கூட்டத்துக்கு, முதர்வாசிகள், வஃப்து முதர்வாசிகளுக்கு கவலைப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துட்டு போறவங்க அந்த ஊர் மக்களும் அல்ல, எங்கேயோ போறவங்க, போற வழியில வந்தவங்க நிலைமையை விளங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொலை வந்தவங்க நிலைமையை விளங்கினாங்க. அப்படியாக இருந்தா இமாமை பத்தி, இமாமுடைய நிலைமையை பத்தி, இமாமுடைய குடும்பத்தை பத்தி, இமாமுடைய ஊரை பத்தி, இமாமுடைய நோயை பத்தி நிர்வாகத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, பின்னால தொழக்கூடியவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு சகோதரர்களே. அவங்க தொழுவிக்கிறதாலதான் நாங்க செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகள் அவங்க செய்யறாங்க, என்னோட பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் அவங்க செய்யறாங்க. நாங்க மௌத்தாயிரம் சில நேரத்தில் எங்கட மகனிப்பார் அமெரிக்கால, எங்கட மகனிப்பார் கனடால, ஒரு வாரத்துக்கு 2 நாள் போகும். ஓடி வாரது மஸ்ஜிதுக்கு, அதற்கு வாங்க வாப்பாக்கு சக்கராத்,
பாப்பாக்கு ஓதி பாருங்க, பாப்பாக்கு ஓதி பாருங்க. பாப்பாக்கு சக்கராத் மூத்தா போனதுக்கு பின்னால ஜனாசாவை குளிப்பாற்றுறது, தொழுவிக்கிறது, கபர்ல வைக்கிறது, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை, நாம் பெற்ற பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை இமாம்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இமாம் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட தியாகத்தை அடிப்படையாக வச்சு அல்லாஹ் அவங்கள இந்த உம்மத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்க மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த உம்மத்துக்கு நபியாக தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹிம், உங்களை நாங்க இமாமாக ஆக்க போறோம், ஒரு இமாமாக நியமிக்க போறோம். இமாம் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பாவித்தான். நுபுவத் என்ற வார்த்தைக்கு முன்னால், ரிசாலத் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல்லாஹ் பாவித்த வார்த்தை இமாம் என்ற வார்த்தை. நபிமார்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இமாம்கள் என்று பாவிக்கிறான். வஜஅல்நாஹும் அய்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு. நாங்கள் நபிமார்களை இமாம்களாக ஆக்கியிருந்தோம், இமாம்களாக ஆக்கியிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பின்னால் மஸ்ஜிதுடைய இமாமாகத்தான் செயல்பட்டார்கள், மஸ்ஜிதுடைய இமாமாக செயல்பட்டார்கள். மஸ்ஜிதுடைய இமாம்களுக்கு துஆ செய்தார்கள். அல் இமாமு வாமின், இமாம் என்பவர் பொறுப்புதாரி என்று சொன்னார்கள். என்ன பொறுப்பு? உங்களோட இமாம் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கிறதுக்கு அவர் தான் பொறுப்பு. அவருடைய தொழுகை பாத்தில் தான் உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இமாம் ஜமாத்து நன்மை கிடைக்காது. பின்னால தொழக்கூடிய உங்களோட பொறுப்பு அவர் ஏற்றிருக்கிறாரு. அவர் ருக்குவுக்கு போனா ஜனாதிபதியும் ருக்குவுக்கு தான் போகணும், அவர் போனா தான் போகணும், அவரை முந்தேலாம் சொன்னாங்க நபி. இமாம முந்தவானம், இமாம முந்தினா கழுதைகளாக எழுப்பாட்டப்படுவீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையில் இமாம முந்திரவன் கழுதை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, தொழுகின்ற போது கூட இமாம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிமார்களுக்கும் அல்லாஹ் இமாம்கள் என்று வர்ணித்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரமதானுடைய மாதத்தில் நாங்க எல்லாரும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. நான் அந்த ஹதீஸ தௌபாவுக்கு தான் பேசுறது. அந்த ஹதீஸ் தௌபாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. என்ன ஹதீஸ்? 100 பேரை கொலை செஞ்சான், காத்திலுல் மிஆ, 100 பேரை கொலை செஞ்ச கொலைகாரன். இந்த ஹதீஸ நாங்க எல்லாரும் பேசுறது தௌபாவுக்கு. ஆனா இந்த ஹதீஸ்ல தௌபாவுடைய பகுதி பெருசா பேசப்படல. இந்த ஹதீஸ்ல 2 விஷயம் பேசப்படுது. ஒரு மனிதன், நபி அவங்க சொன்ன சஹீஹான ஹதீஸ், 99 கொலை செஞ்சிட்டான். 99 கொலை செஞ்சவன் உள்ளத்துல திருந்தோணும் என்ற எண்ணம், திருந்தோணும் என்ற எண்ணம். சூழல் காரணம் 99 கொலையை செஞ்சிட்டான். இப்ப என்ன செய்யறான்? ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறான், எனக்கு தௌபா இருக்குதா இல்லையா என்ற ஃபத்வாவை எடுக்கும். எனக்கு நல்ல ஒரு முஃப்தியை காட்டித்தாங்க, நல்ல ஒரு ஆலிமை காட்டித்தாங்க. ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஊர் மக்கள் விட்ட தப்பு, இபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனை ஆலிம் என்று காட்டி கொடுத்தாங்க. ஆபிது வேற ஆலிம் வேற, ஆபிது வேற ஆலிம் வேற. ஆலிம் தெரிந்து மார்க்கத்தை பின்பற்றுவார், தெளிவோடு பின்பற்றுவார். கண்ணியமானவர்களே, ஊர் மக்கள் காட்டி கொடுக்கிறாங்க ஒரு ஆபித, நல்ல தொழுகையாளி, நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஃபத்வா கேளு. போனாரு, ஃபத்வாவை கேட்டாரு. என்ன சொன்னார் ஆபித்? 99 கொலையா? மன்னிப்பே இல்லை உனக்கு, எடுத்தெடுப்பு இல்லை உனக்கு, மன்னிப்பே இல்லை. அவரையும் கொண்டுட்டான். 99 கொலை செஞ்சவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துட்டு, மன்னிப்பே இல்லையா, அப்புறம் இவனையும் கொள்ளுவோம், இவனை கொண்டு நரகத்துக்கு போ, பரவாயில்ல. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது பாடம் என்ன தெரியுமா? தௌபாவுடைய ஹதீஸ் அல்ல இது. யாரிடத்துல நீங்க ஃபத்வா கேட்கணும். ஃபத்வா யார்கிட்ட கேட்கணும்? நோய் வந்தா டாக்டர்கிட்ட போற மாதிரி டாக்டர்லையும் துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. கண் டாக்டர், அவர்கிட்ட தான் கண்ணை காட்ட போறது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் கண்ணை காட்டுறதில்ல. அட மருத்துவம், மெடிசின், நோய்க்கு மருந்து செய்யக்கூடிய நேரத்தில் அழிந்து போகக்கூடிய உடம்பு ரூஹ் அல்ல, ரூஹ் அழியாது. ரூஹ் வானத்தில் படைக்கப்பட்டது, அது அழியாது. உடம்பு உலகத்தில் படைக்கப்பட்டது, அழிஞ்சிடும். உலகத்தில் படைக்கப்பட்ட உடம்புல நோய் யாரு டாக்டர் எத்தனை பேர்ட்ட விசாரிக்கிறோம்? எப்ப வாராரு? 2 மணிக்கு போறதுக்கு ரெடி. டாக்டர் வார 1 மணிக்கு தான், ஒரு 12 மணிக்கு போய்த்துருவாரு. ஆனா டாக்டர் வருவா 3 மணிக்கு.
அது அவங்களுடைய ஷெட்யூல். அதுக்கு யாரும் கோவம் வரல, அதுக்கு யாரும் கோவம் வரல. 8 மணி 8 மணிக்கு ஷாப்பா எங்களுக்கு டைம் கிடைக்காது, 9:30 தான் கிடைக்கும், அதுக்கு கோவம் வரல. ஆனா ஹத்தீப் 5 நிமிஷம் நீட்டிட்டாரு, இமாம் குனூத்த கொஞ்சம் நீட்டிட்டாரு, சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு அதுதான் பேச்சு. எதை சொல்ல வாரம்? உடம்புல நோய்க்கு தகுதியான டாக்டரை தேடி போறோம், துறை சார்ந்தவங்களை தேடி போறோம். ஃபத்வாவுக்கும் துறை சார்ந்தவங்களை தேடி போகணும், தகுதியானவங்களை இனம் கண்டு போகணும், இல்லாட்டி ஃபித்னா உண்டாகும். ஆபித இடத்துல ஃபத்வா கேட்டா ஆபி சொன்னவனுக்கு மன்னிப்பே இல்ல, ஆபிதையும் கொண்டுட்டா 100வது கொலை. அப்பயும் உள்ளத்துல கவலை, நான் ஒரு கொலைகாரன். உள்ளத்துல கவலை, உள்ளத்துல கவலை இருந்தா அல்லாஹ் தௌபாட பாக்கியத்தை கொடுப்பான். ஈமானுடைய அடையாளம். பாவம் செய்யும் போது கவலை வரணும். மனிதன் அடிப்படையில் பாவம் செஞ்சா உடனே பயம் வரணும். அந்த காலத்துல வாழ்ந்த அவனுடைய சூழல் எப்படி? 100 கொலை செஞ்சவனுக்கு உள்ளத்துல பயம் வரணும். இதுதான் தௌபா. இப்ப ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாரு, துல்லனி அலா அலமின் நாஸ், எனக்கு நீங்க நல்ல ஒரு ஆலிம காட்டித்தாங்க, நல்ல ஒரு ஆலிம காட்டித்தாங்க, நல்ல விளக்கமுள்ள ஆலிம காட்டித்தாங்க. இப்ப மக்கள் காட்டி கொடுக்கிறாங்க ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆலிம். இது ஹதீஸ் கட்டுக்கதை அல்ல, நபி அவங்க பாவிச்ச வார்த்தை. அலமுன் நாஸ், மிகப்பெரிய ஒரு உலமாவை காட்டித்தாங்க. போறார் ஆலிம் இடத்துல, கேட்கிறாரு, 100 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பீங்களா? ஆலிம் கேட்டாரு, தௌபாவுடைய கதவு கயாமத்துடைய நாள் வரைக்கும் திறக்கப்பட்டிருக்குது, யாருக்கு மூடையிலும். அவர் பதில் கொடுக்கல. ஒரு அழகான வார்த்தை பாருங்க, உனக்கு மன்னிப்பீங்கன்னு சொல்லல, உற்சாகப்படுத்தினார். சொன்னாரு, தௌபாட கதவை யாருக்கு மூடையிலும். இப்ப அவனுக்கு சந்தோஷம். கனிமானவர்களே, இப்ப ஆலிம் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவன் தௌபா செய்யல, தௌபாட கதவை யாருக்கு மூடையிலும் என்றுதான் அந்த ஆலிம் சொன்னாரு. சொன்னதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அவன் வந்தது ஃபத்வா கேட்டுத்தான். ஆனா ஆலிம் அவருக்கு ஒரு வழிகாட்டல கொடுக்கிறார். என்ன வழிகாட்டல்? நீ இதுக்கு பின்னால 100 கொலை செஞ்ச ஓட்ட சொந்த ஊர், இந்த ஊரை விட்டுட்டு நீ வேற ஊருக்கு போ, அங்க நல்ல மக்கள் வாழ்றாங்க, பக்கத்து ஊருக்கு போ, நல்ல மக்கள் வாழ்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க உலமாக்கள் பேசுறாங்க, 100 கொலை செஞ்ச கல்லஞ்சம் படைத்தவனுக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டது ஃபத்வா. இன்னைக்கு சொல்றோம், அது ஹலாலா ஹராமான்னு மட்டும் சொல்லுங்க, மற்ற விஷயங்களை சொல்ல வேணாம், நாங்க பார்த்துக் கொள்றோம். இன்னைக்கு சொல்லுவாங்க ஹலாலா ஹராமான்னு சொல்லுங்க இந்த பிசினஸ், மற்ற விஷயம் நாங்க பார்த்துக் கொள்றோம். மசரத் எங்களுக்கு நீங்க விளக்கம் தர தேவையில்லை கூடுதலா. கொலைகாரனுக்கு தேவைப்பட்டது எனக்கு மன்னிப்பு இருக்கிறா இல்லையா, அதை கேட்டு எனக்கு போயிருச்சு. தௌபாட கதவு திறக்கப்பட்டிருக்குது, அப்ப எனக்கு மன்னிப்பு இருக்குது, போயிருந்துச்சு இல்ல. 100 கொலை செஞ்சவன் ஒரு ஆலிம கண்ணியப்படுத்தினான், கொலைகாரன். அவர் செல்ற புத்திமதியை கேட்டா, வழிகாட்டல கேட்டா. கண்ணியமானவர்களை, தௌபா செய்யல, இதுவரைக்கும் தௌபா செய்யல, செஞ்சது ஒரே ஒரு அமல். என்ன அமல்? தகுதியான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு மார்க்க தீர்ப்பை கேட்டு அந்த தகுதியான ஆலிம கண்ணியப்படுத்தினான், பேச்ச மதிச்சான். கண்ணியமான போறாரு, போற வழியில ரஹ்மத்துடைய மலக்குமாரும் அதாபுடைய மலக்குமாரும் சண்டை பிடிக்கிறாங்க. அதாபுடைய மலக்குமார் சொல்றாங்க, இவன் 100 கொலை செஞ்சவன். ரஹ்மத்துடைய மலக்குமார் சொல்றாங்க, இல்லப்பா, ஒரு ஆலிமிடத்துல ஃபத்வா கேட்டு தௌபாவை சொல்லல, ஆலிமுடைய வழிகாட்டலை எல்லத்தால ஏற்றுவாராம், நாங்க தான் இவன் ரூஹ கைப்பற்றுவோம். 2 மலக்குமாரும் சண்டை பிடிக்கிறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா இன்னொரு மலக்க மனித ரூபத்தில் அனுப்புறான். அல்லாஹ் அனுப்புறான். அந்த மனித ரூபத்தில் வந்தவர் நடுவராக தீர்ப்பு சொல்றாரு, நீங்க அளந்து பாருங்க, போற தூரத்தையும் வந்த தூரத்தையும் அளந்து பாருங்க. அளந்து பாக்குறாங்க, சரியா நடுவுல இருக்கிறார். கொலைகாரன் நடுவுல இருக்கிறான். போறது 50 கிலோமீட்டர், வந்ததும் 50 கிலோமீட்டர். இப்ப யார் ரூஹ கைப்பற்றுறது? ஹதீஸ்ல வருது, அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுடைய கால் சரியா நடுவுல இருந்துச்சு, நெஞ்சு முன்னால வந்துச்சு, நெஞ்சு முன்னுக்கு. உள்ளத்துல ஆசை நான் திருந்தோனும், உள்ளத்தால ஒரு ஆலிம கண்ணியப்படுத்திட்டு வாராரு, அல்லாஹ் அவட நெஞ்ச முன்னுக்கு அனுப்புறான். இப்ப ரஹ்மத்துடைய மலக்குமார் அவட ரூஹ கைப்பற்றாங்க. கண்ணியமானவர்கள், நோம்பு பிடிக்கவும் இல்ல, ஹஜ்ஜி செய்யவும் இல்ல, உம்ரா செய்யவும் இல்ல, ஒரு ரூபா கூட சதக்கா கொடுக்கல. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆலிம, ஒரு இமாம அவர் கண்ணியப்படுத்தினாரு. அவர் செஞ்ச ஒரு அமல் தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிம கண்ணியப்படுத்தினதாலதான் அவனுக்கு நல்ல முடிவு. உலமாக்களை மதிக்காத சமூகம்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்களை மதிக்காத சமூகம் அல்லாஹ்வை மதிக்கவில்லை. ஏன்? ஆலிம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ்வுடைய திருநாமம். உலமாக்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டார்கள். உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்களை சொன்னாங்க. அதுல முதலாவது ஹாமிலு கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்தவர். அவரை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்கு சமன். நாங்க ஹாஃபிஸ் என்ற ஹாஃபிஸ் அல்ல, ஹாஃபிஸ் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹு கையுன் ஹாஃபிஸா, அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை ஹாஃபிஸ் என்று சொல்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். அல்லாஹ் தன்னை ஹாஃபிஸ் என்று குர்ஆன்ல பேசுறான். ஹாஃபிஸ் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அவங்களுக்கு நாங்க வைக்கிறோம். கண்ணியமானவர்களே, யூதர்கள் கல்லஞ்சம் படைத்தவர்கள், கூட பிறந்த தம்பியே கொல்றதுக்கு முயற்சி செஞ்சவங்க யூதர்கள். ஆனா யூதர்கள் வேதத்தை சுமந்த ஒரு பொடியனை கண்ணியப்படுத்தினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில யூதர்கள் வந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் இஸ்ராயில். அவங்களோட பிள்ளைகள் தான் யூத பரம்பரை. சொந்த தம்பியை கொல்றதுக்கு வந்தவங்க அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதே பரம்பரை யூதர்கள் புக்தனசருடைய ஆட்சி காலத்தில் உலகத்தில் தௌராத்துடைய வேதம் இல்ல, யாரும் தௌராத்தை மரணம் செஞ்சிருக்கல்ல, தௌராத் எழுதித்தான் கொடுக்கப்பட்டுச்சு. குர்ஆன் மாத்திரம்தான் உள்ளத்தால் மரணம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய வேதம் குர்ஆன் மட்டும்தான். அதனால்தான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் குர்ஆனை ஹாஃபிஸ்கள் பாடமாக்கிக் கொண்டே இருப்பார்கள். பாடமாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து உருவாக்கி கொண்டே இருப்பான். யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனா தௌராத் வேதத்தை யாரும் பாடமாக்கி இருக்கல, அதை எழுதித்தான் ஓதினார்கள். புக்தனசருடைய ஆட்சி காலத்தில் முழு தௌராத் வேதங்களும் எரிக்கப்படுது. தௌராத் வேதம் எரிக்கப்படுது. அவர் நினைச்சா தௌராத் வேதத்தை அழிச்சா அந்த காலத்துல உண்மையான மார்க்கம் யஹூதி மார்க்கம் அதை அழிக்கலாம் என்று நினைச்சா, இந்த நேரத்தில் தான் உஸைர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொடியன், ஒரு வாலிபன் வாராரு. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் உஸைர். அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி அவர் நபி அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேரை சொல்றான் உஸைர் வாராரு. உஸைரை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஏழுமண்டா உங்களோட மனப்பாடத்தால நீங்க பாடமாக்கி இருந்தா, தௌராத் உங்களுக்கு பாடம் என்றா மனப்பாடத்தால தௌராத்தை எழுதித்தாங்க. எங்களுக்கு இப்ப தௌராத் இல்லே, நீங்க எழுதித்தாங்க. யூதர்கள் நினைச்சாங்க தெரியுமா, உலகத்துல யாராலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை மரணம் செய்ய இயலாது. அது அல்லாஹ்வுடைய கலாம், அவங்களோட கொள்கை. யாராலே மரணம் செய்யல, அப்படி யாராவது சொன்னா அது பொய், அவங்களோட கொள்கை. அதனாலதான் சொன்னாங்க உஸைரை பார்த்து, உனக்கு ஏழுமண்டா மனப்பாடத்துல குர்ஆனை எழுது, அதாவது தௌராத்தை எழுதித்தா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, உஸைர் என்ன செஞ்சாரு? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடம் செஞ்சு வைத்திருந்தாரு. அவர் மட்டும்தான் உலகத்துல, மூசா நபி கூட தௌராத்தை மரணம் செய்யல, ஆனா அவர் மரணம் செஞ்சிருந்தாரு. அல்லாஹ் அந்த தௌராத் பாதுகாக்கப்படணும் என்றதுக்காக வேண்டி அந்த உஸைர் அல்லாஹ் தெரிவு செஞ்சான். மனப்பாடத்துல முழு தௌராத்தையும் எழுதுறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்தவனே என்றதுக்காக தம்பியை கொல்ல முயற்சி செஞ்ச யூத பரம்பரை யூதர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்தவனுக்கு தகுதியான பேர் என்ன தெரியுமா? யூதர்களுக்கும் தெரியும் அல்லாஹ்க்கு புல் இல்லை. கிறிஸ்தவர்களை போல அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ஒருவன் என்றது அவங்களோட கொள்கை. அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதை பாடமாக்குறது, மரணம் செய்யறது, பாதுகாக்கிறது அது சாதாரணமான ஒன்றல்ல. அதை பாதுகாக்கிறதுக்கு சாதாரணமான ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்ய மாட்டான். ஆனா என்ன பேர் கொடுத்தாங்க? நாங்க ஹாஃபிஸ் என்று பேர் கொடுக்கிறோம். அவங்க என்ன பேர் கொடுத்தாங்க? இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புள்ளண்டாங்க. நீ சும்மா ஆள் இல்ல, மனுஷனுக்கு கிடைச்ச பிள்ளையா இருந்தா உன்னையால இந்த தௌராத்தை பாடமாக்கலாம். இது அல்லாஹ்வுடைய வேதம், நீ அல்லாஹ்வுடைய புள்ள. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து தான் யூதர்களும் முஷ்ரிக்கீங்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்பதற்கு ஆதாரம். அதனால யூதர்களுக்கு சொர்க்கமே இல்லை. ஆனா இந்த ஆயத்துடைய மத்த பகுதி என்ன? யூதர்கள் வேதத்தை மரணம் செஞ்ச ஒருவருக்கு இப்னுல்லாஹ் பேர் வச்சது அல்லாஹ்வை கேவலப்படுத்துறதுக்கு அல்ல, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்ணியப்படுத்துறதுக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை மரணம் செஞ்ச ஒரு பொடியனை கண்ணியப்படுத்துறதுக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூதர்கள் கூட வேதத்தை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். யூதர்கள்
கொலைகாரர்கள், கரதத்தன் வகனாசீர், பண்டிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்ட சமூகம் என்று குர்ஆன் அவர்களை பேசுவதை போன்று குர்ஆனை சுமந்த, வேதத்தை சுமந்த, தௌராத்தை சுமந்த உஸைரை கண்ணியப்படுத்தினார்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கனிமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குர்ஆனை சுமந்தவங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க. பள்ளி வாசல்ல இமாம்களை சஹாபாக்கள் கண்ணியப்படுத்த, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறோம், சஹாபாக்கள் கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அம்ர் இப்னு சலீமா ஹிஜ்ரி 2ல பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 8ல 6 வயசு. ஹிஜ்ரி 2ல பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 8ல 6 வயசு. அவங்களோட பரம்பரை அந்த சலீமா வாசிகள் ஃபத்ஹ் மக்காக்கு பின்னாலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அந்த பரம்பரையை பார்த்து, நீங்க உங்களோட ஊருக்கு போங்க, உது செய்யக்கூடிய முறையை காட்டி கொடுத்தாங்க, தொழுகிற முறையை காட்டி கொடுத்தாங்க. சொன்னாங்க, நீங்க உங்களோட ஊருக்கு போயிட்டு நீங்க தொழுங்க. தொழக்கூடிய நேரத்தில் குர்ஆன் யாருக்கு நல்லா பாடமோ அவங்கள இமாமா நியமிங்க. அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு வாராங்க. கண்ணியமானவர்களே, வந்து பார்த்தா யாருக்கும் குர்ஆன் பாடம் இல்லை, உது செய்யறதுக்கே தெரியாது. எப்படி குர்ஆன் பாடம் ஆயிக்கும் பாக்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, எனக்கு அந்த நேரத்தில் 6 வயசு. நான் வாப்பா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாலேயே ரோட்ல போறவங்க வாரவங்கள்ட்ட கேட்டு நான் குர்ஆனை பாடமாக்கிட்டேன். 6 வயசு பொடிய. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், கட்டுக்கதை அல்ல. என் ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, என்னை இமாமா நியமிச்சுட்டாங்க. இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். 10 வயசு அடையாத பொடியனுக்கு பின்னால் எங்களுக்கு தொழிலும், 7-8 வயசு பொடியன் தொழுவிச்சாலும், எங்களோட மகன் தொழுவிச்சாலும் எங்களுக்கு பின்னால தொழிலும், பரலையும் தொழிலும், சுண்ணத்தையும் தொழிலும். 6 வயசு, எனக்கு 6 வயசு. ஊர் மக்கள் பார்த்தாங்க, எனக்கு தான் குர்ஆன் பாடம். என்ன ஊர்ல இமாமா நியமிச்சாங்க பள்ளியில. அந்த சஹாபி சொல்றாரு, எனக்கு உடுக்கிறதுக்கு கூட சரியான உடுப்பு இல்ல, நான் ஒரு போர்வையால போத்தி கொண்டு தொழுவேன். சுஜூதுக்கு போனா இந்த பின்துவாரம் அப்படியே விளங்க ஆரம்பிக்குது. ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ். என்ன பின்துவாரம் விளங்க ஆரம்பிக்கும். பின்னால பெண்கள் தொழுதாங்க, பெண்களும் கண்டுட்டாங்க. இந்த அவுரத்தை 6 வயசு பொடியன் பெண்களும் கண்டுட்டாங்க. அதுல ஒரு பொம்பளை சொன்னா, ரத்து அண்ணா இஸ்த இமாமிக்கும், வந்த ஆம்பளையில பார்த்து, ஊர் மக்களை பார்த்து சொன்னா, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இமாம் தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் அவட பின்பகுதியை கொஞ்சம் மறைச்சிடுங்க, அவட அவுரத்துல விளங்குது, மறைச்சிடுங்க. ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்ல வருது, காசு சேர்த்தாங்க. யாருக்கு? 6 வயசு பொடியனுக்கு உடுப்பு தச்சு கொடுக்கிறதுக்கு. கமீசன் உம்மானியன் ஹதீஸ்ல வருது, ஒமான் நாட்டு ஜுப்பா, ஒமான் நாட்டுல போடக்கூடிய அந்த ஜுப்பா உண்ட ஊர் மக்கள் எல்லாம் காசு போட்டு சல்லி போட்டு எனக்கு தச்சி தந்தாங்க. மா ஃபரஹ்து பிஷைஇன் ஃபரஹி பிதாலிகல் கமீஸ் சொன்னார் அந்த சஹாபி. 6 வயசுல நான் என் ஊர் இமாமாக இருக்கும் போது ஊர் மக்கள் வாங்கி தந்த அந்த சேட்டை பார்த்து, ஜுப்பாவை பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒருபோதும் சந்தோஷம் வரலன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவங்களோட காலத்தில் நடந்த சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரிச்சாங்க. அந்த காலத்திலிருந்து தொழுவிக்கக்கூடிய இமாம்கள், ஹாஃபிஸ்மார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்குது. நேற்று முதநாத்து ஆரம்பிக்கப்பட்டதொன்றல்ல. அவங்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்கு சமன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் இமாம்களோடும், மஸ்ஜிதுகளோடும், குர்ஆனோடும், குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்களோடும் எங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நன்மையுடைய ஏடு நிறைவதற்கு மஸ்ஜிதுடைய இமாமும் முஅத்தினும் அவருடைய அதான கேட்டுதான் நோன்பு பிடிக்கிறோம், அவருடைய அதான கேட்டுதான் நோன்பு விடுறோம். இமாம் முஅத்தின், ஏனைய ஹாஃபிஸ்மார்கள், ஊழியர்கள் எல்லோரும் ஆரோக்கியமான முறையிலே அமல் செய்வதற்கும், இஅ்திகாஃபில் இருப்பதற்கும், தொழுகையில் கலந்து கொள்வதற்கும், குர்ஆனை சரியாக கேட்பதற்கும், எங்களுடைய நன்மையுடைய ஏடு நிறைவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய சந்தர்ப்பத்தில் ஏனைய அல்லாஹ்வுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்துவதை போன்று, அல்லாஹ்வுடைய மக்லூக்குகளை கண்ணியப்படுத்துவதை போன்று இமாம்களையும் நாம் மறக்கக்கூடாது. 100 கொலை செய்தவனும் இமாமை மதித்தான், அதனால் அல்லாஹு தஆலா நல்ல முடிவை கொடுத்தான் என்ற உணர்வோடு இந்த மாதத்தை இப்படியான இமாம்களையும் உபசரிக்கக்கூடிய ஒரு மாதமாக, கண்ணியப்படுத்தக்கூடிய மாதமாக, அவர்களை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை ஆக்கி கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கின்ற போது சதகாக்களின் மூலமாக, இஸ்திக்ஃபார்களின் மூலமாக செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க. வல்லநாயன் அல்லாஹு தஆலாக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. எஞ்சிருக்கக்கூடிய ரமலான்களை சிறப்பாக அடைந்து முழுமையான நன்மைகளை பெற்றவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. நோன்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நாம் பெற்று நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் நம் அனைவரும் ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.